த்ரெட் எப்படி போடணும் பார்க்கலாம். இதை எடுத்துரு இந்த த்ரெட்டை. இப்போ அந்த த்ரெட்டை எடுத்து இதுக்குள்ளே வை. இதை வந்து இப்படி ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம். வச்சுட்டு பண்ணும் நீயே வை. இப்போ நான் ஒரு வாட்டி உனக்கு சொல்லி கொடுத்துட்டா எப்படி போடணுன்ட்டு, இல்லை நான் சொல்ல நீ போடுறியா? இப்போ இதை மேலே விடு. மேலே விட்டு இப்படி எடுத்துட்டா இதுக்கு உள்ள இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி இதுக்குள்ளே விடணும். கீழே 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 லாஸ்ட்டில் விட போகுது. லாஸ்ட்டில் இங்கே பாரு, இப்படி கிராஸாக எடுத்துக்கிட்டு வந்துட்டு இப்படி விடு. இப்போ எடு. இழு. நல்லா இழு. இப்போது இந்த டென்ஷன் டிஸ்க்குள்ளே போடணும். சரியா? இப்படி விட்டுட்டு இங்கே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்கும். அப்படியே விட்டுட்டு இதில் இருந்துட்டு இப்படி இழுக்கணும். அவ்வளோதான். இப்படி பண்ணணும். இப்போ போடுறியா? எடுத்துட்டா? போட்டு பிடிச்சிக்கோ. இந்த நூலை பிடிச்சிக்கோ கையில். இதில் விடு. இந்த பிளேட் உள்ள கரெக்டாக அந்த இது உள்ள நல்லா அழுத்தி விடு. இந்த கையில் பிடிச்சிக்கோ நல்லா டைட்டாக. இதை அழுத்தி இதோ இது நூல் அப்படியே இழு. இது ஏன்னா டைட்டாக பிடிச்சிருக்கல, அப்போ இழு. இழுத்து இதோ இந்த பிளேட்டுக்குள்ளே கொண்டு வா. அப்படியே. இப்போது அந்த இது உள்ள கொண்டு வந்துடு. இது உள்ள இதோ இது உள்ளே கொண்டு வந்துடணும். இரு வர. அது வந்துச்சு பாரு. இப்படி இழுத்தாவே வந்துடும் மேலே. ஓகேயா? இப்போ இதுக்குள்ளே வந்துடுச்சா கரெக்டாக? இங்கே பாரு இப்படி இருக்கணும். சரியா? வந்துச்சு இல்லை? இப்போது இந்த ஹூக்கில் மாட்டு. இந்த ஹூக்கில் மாட்டணும். இப்போது இது பேர் என்ன பேர்? த்ரெட் டேக்கப்பில் மாற்று. உள்ளே விடு. த்ரெட் டேக்கப்பில் விடு. அவ்வளோதான். அதை விட்டுடலாம். இப்போ இன்னொரு வாட்டி நீ போட்டு காமிக்கணும். சரியா? ஒரு 2-3 வாட்டி நூல் மட்டும் போட்டே ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்போ நல்லா வருதோ அப்போ தான் இந்த ப்ராக்டிஸை நம்ம நிறுத்தணும். சும்மா ஒரு வாட்டியில் உனக்கு நூல் வந்து ப்ராக்டிஸ் வராது. சரியா? ரொம்ப நாள் நூலாக இருந்ததுன்னா அறுத்துக்கிட்டே இருக்கும். த்ரெட் டேக்கப்புக்குள்ளே போட்டுட்டு அப்படி தான் இருக்கும். சிசர் அப்படி சப்போஸ் போகல அப்படின்னா சிசர் எடுத்து அந்த நூலை வந்து எட்ஜில் கட் பண்ணிக்கோ. அப்போ தான் அது வந்து ஷார்ப் ஆகும். அது மாதிரி கட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா போயிடும் உள்ள. எப்போவுமே நூல் வந்து போக முடியல அப்படின்னா இது பண்ணி கட் பண்ணிவிட்டு போடணும்னு அங்கே சிக்கிக்குது பற்றியா? அதான் போடுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நூல் எடுத்துக்கணும். பெருசாக விடக்கூடாது. பெருசாக விடுறப்போ அங்கங்கே இருக்கும். கரெக்டாக நீ விடுறதுக்கான நூல் மட்டும் எடுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் இந்த இதில் மாற்று. இந்த த்ரெட் கைடருக்குள்ளே அதில் மாட்டுறப்போ அப்படி இல்லை, இப்படி வச்சுட்டு அப்படியே பண்ணினா வந்துடும் உள்ள. சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஊக்கில் போடு. நெக்ஸ்ட்டு இந்த நீடில் வந்து மேலே தூக்கணும். அதுக்கு பேலன்ஸ் வீல இப்படி சுற்றணும். இப்படி சுற்றினா நமக்கு மேலே வந்துடும். சரியா? இப்போ இந்த ஹூக்கில் போடு. இந்த ஹூக்கில் மாட்டுறப்போ இப்படியே வச்சு இப்படி எடுத்துகிட்டு வரணும். அதுக்கப்புறம் இப்போது இந்த த்ரெட்டை வந்து நீடில் கோக்குறப்போ இந்த சைட்லேருந்து கோக்கக்கூடாது, லெஃப்ட் சைட்லேருந்து கோக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோ. நீ சப்போஸ் இந்த ரைட் சைட்லேருந்து இப்படி கோத்தனா உன்னால் துணியை தைக்க முடியாது. அடிக்கடிக்கே நூல் கட் ஆகிட்டே இருக்கும். அப்போ எங்கேருந்து கோக்கணும்? இப்படி லெஃப்டிலேருந்து ரைட்டு கவுர். பொறுமையா. சப்போஸ் போகலன்னா சிசர் எடுத்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டேன்னா போகும். இல்லைன்னா தண்ணி வச்சு தொட்டுக்கிட்டா போகும். அவ்வளோதான். இப்போது திரும்பவும் நீ இப்போ போடணும். இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டுல நான் நின்று இப்போ நான் ஒன்று எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ எதா போடணும். எடுத்துகிட்டு கிடைக்கிற போடு. எடுத்துரு. எதுக்காக இது மாதிரி இவ்வளோ இதுவில் போடுறோம் நூல்?
ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட இப்போ நீ சப்போஸ் இந்த இது டேக்கப்பில் வந்து த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணாமல் விட்டுட்டுனாலும் உனக்கு நூல் வந்து ப்ராப்பராக தைக்காது, அடிக்கடி கட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டாக ஒன்று நான் இப்போ எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி ப்ராப்பராக 1 by 1 நீ வந்துட்டு நூல் கோர்றதா மட்டும்தான் உன்னால் ட்ரெஸ்ஸை வந்து நல்லா ஸ்டிச் பண்ண முடியும். சப்போஸ் எதுலையாவது ஒன்றுத்தில் கூட விட்டுட்டு நீ வந்துட்டு நீடில் கோர்த்தனா நூல் வந்து அடிக்கடி கட் ஆகும். சரியா? இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீ கவுரு. எப்படி கவுக்குற சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. ட்ரெஸ் வந்து தைக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டோடு கற்றுக்கணும் கற்றுக்குறப்போ. ஆனால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, வாயை திறந்து தான் பேசான். எடுடா அப்படியே இழு வந்துடும். இது போடுறப்ப தான் நம்ம கேர்ஃபுல்லாக போடணும், எடுக்கிறப்போ அப்படியே இழு. ஏன் அவ்வளோ பயந்து பயந்து இழுக்கிற? நூலை வந்து போடுறப்போ குட்டி குட்டி இவ்வளோ பெருசாக வச்சுக்கக்கூடாது. சரியா? சுற்றிக்கோ. இதில் வந்து சுற்றிட்டு இப்போ சுற்றிட்டு குட்டியாக வச்சின்னு பண்ண. நீ பெருசாக வச்சின்னு பண்ணியன்னா அங்கங்கே போய் மாட்டிக்கும். ஆனால் சின்ன மிஷினில் வந்து இது மாதிரி இருக்காது, அதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் மிஷின் வாங்குறப்போ சொல்லுன்னு, அதில் வேறு மாதிரி இருக்கும், அதில் சொல்கிறேன். வாயை திறந்து பேசவே மாட்டேன்றான். எப்படி கோக்குறேன்னு பார்க்கலாம். நல்லா அடுத்து பாரு, இது மேலே வச்சுக்கோ, அப்போ தான் உனக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். பேலன்ஸ் போட்டு உள்ளே அழுத்தினா தான் அதுக்குள்ளே போகும். எடுத்துட்டு நான் ஹெல்ப் பண்ணவே கூடாது உனக்கு. சூப்பர் சூப்பர். அவ்வளோதான். இப்போ விட்டுடு. இப்போ இதை கையை விட்டுடு. அவ்வளோதான். சூப்பர்டா. குட் குட். இது உன்னால் போட முடியலன்னா தூக்கிக்கோ, பேலன்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கிக்கோ. போட முடியலன்னா தூக்கிக்கிட்டேன்னா அது வந்து மேலே வந்துடும். கீழே போட முடிஞ்சா போட முடியலன்னா தூக்கிக்கலாம். இழு இதே இழு வரும், இப்படியே இழு வரும். இப்படியே இழுத்தியனாவே வரும். ஏன் பயப்படுற? ஒன்றும் இல்லை, நல்லா போடுறியே. நான் பரவாயில்ல, ஈஸியாக கற்றுக்கிட்டியே. அப்படியே இழுத்தேனாவே வரும்டா. அப்படியே இழுத்தனாவே வரும். நீ அங்கங்கே இழுக்கணும்னு இல்லை, இதையே இழுத்தா வரும். நூலை ஹூக்கில் மாட்டணும், ஒரு ஹூக்லேயும் மாட்டி எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் நம்ம ட்ரெஸ் தைக்கிறப்போ நீட்டாக வரும். நீடில் மேலே தூக்கிக்கோ. பேலன்ஸ் வீல் அட்ஜஸ்ட் பண்ணி பேலன்ஸ் வீல் எப்படி பண்ண கீழே. இப்போ நீடில் மேலே தூக்குதா. இப்போ நிறுத்திக்கோ. இப்போது நூலை மெயினாக லெஃப்டிலேருந்து ரைட்டு கோக்கணும், அதுதான் மெயின். சூப்பர். அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சிச்சா மேலே நூல் குக்கிறது? இப்போ கீழே வந்து பாபினில் நூல் சுற்றணும். அப்போ கீழே நூல் எடுக்கிறத கற்றுக்கணும். இப்போது இது பாபினில் வந்து இப்போ நூல் சுற்றலாம். எப்படி சுற்றுறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாபினில் நூல் சுற்றுறப்போ இங்கே ஊசியில் வந்து நூல் இருக்கக்கூடாது, எடுத்துடணும். சப்போஸ் ஊசியில் நூல் வச்சுட்டு நீ பாபினில் நூல் சுற்றினா கீழே போய் சுற்றிக்கோ, அப்புறம் உன்னால் ஒழுங்காக ஸ்டிச் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே பாபினில் ஸ்டிச் பண்ணுறப்போ ஊசியில் என்ன இருக்கக்கூடாது, ஞாபகத்தில் வச்சுக்கோ. இப்போ இந்த பாபினில் வந்து நூல் சுற்றுறப்போ இதுக்கு நூல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸு, இது வந்து பாபின்னு சொல்லுவாங்க. சரியா? இது பேர் என்ன? கேஸ். இது பேர் வந்து பாபின். இப்போ பாபினில் எப்படி நூல் சுற்றுறது சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 2 விதமாக நம்ம வந்து பாபினில் வந்து நூல் சுற்றலாம். அந்த 2 விதமாக நான் உனக்கு வந்து சொல்கிறேன். இதில் போட்டுக்கோ. நம்ம வந்து 2 மெத்தடில் பாபினில் வந்து நூல் சுற்றலாம். ஒன்று வந்து இந்த பாபின் விண்டரை யூஸ் பண்ணி சுற்றலாம். அப்படி இல்லைன்னா சும்மா ஏதாவது ஸ்க்ரூப்பு ஏதாவது ஒரு நீட்டாக கம்பி வச்சு கூட சுற்றலாம். இப்போ பாபினில் வச்சு நீ சுற்றுக்கோ, அதுக்கப்புறம் அது கற்றுக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு ஹோலில் விட்டு எடுத்துக்கோ. ஏதாவது ஒரு ஹோலில் விட்டுட்டு பிறகு இப்போ கீழே இங்கே இருக்குது இல்லையா, இதில் இந்த ஹோலில் விட்டுட்டு இங்கே எடுத்துகிட்டு வா, கீழேருந்து மேலே. இப்போது இதில் ஒரு சுற்றிக்கோ. சும்மா ஒரு 2 வாட்டி சுற்றிக்கோ.
இப்போ இதில் வந்துட்டு போடுறப்போ எப்படி வரணும், மேலே இருக்கணும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரணும், இப்படி கீழே இருக்கக்கூடாது. சரியா, இப்படி மேலே வரணும். அது ஞாபகத்தில் வச்சுக்கோ. இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரூ டைட் பண்ணிவிடு. நூல் வந்து இந்த அளவுக்கு லூஸ் இருக்கக்கூடாது, டைட் பண்ணிக்கோங்க. லூஸாக இருந்துச்சுன்னா அங்கே போய் சிக்கிக்கும். கரெக்டாக இருக்கணும். இங்கே பாரு, நூலில் வந்து மாட்டிக்கிச்சு, ரெண்டு திருப்பிக்கிச்சு, நூல் சிக்கிக்கிச்சு. அங்கே ஸ்க்ரூ டைட் பண்ணு. இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணு. டைட் பண்ணு, லூஸ் பண்ணுற. இப்போது பெடல் பண்ணு. பேலன்ஸ் சைடில் தள்ளிட்டு பெடல் பண்ணு. ரிவர்ஸில் போடு. அதேமாரி இது ஸ்க்ரூ வந்துட்டு இந்த இது டயர் போயிட்டுருக்கு இதில், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சுற்றி. இப்போ நூல் சுற்றுதா பார்க்கலாம். நான் சுற்றி காமிக்கிட்டா? நான் சுற்றி காமிக்கிறேன். எனக்கு வந்து இந்த இது போயிட்டுருக்கு, இந்த பாபின்னு நூல் சுற்றல. இந்த டயர்லாம் பார்த்திங்கன்னா தேஞ்சிட்ருக்கு. இதை கழட்டி தான் சரி பண்ணணும். அதனால் இந்த மெத்தடில் தான் இப்போ நம்ம பாபினில் வந்து நூல் சுற்றுற மெத்தடு. ஓகே, இதில் ஏதாவது ஒரு ஹோலில் போட்டுட்டு கரெக்டாக இந்த இதில் போட்டுட்டு இதில் சுற்றிட்டு நம்ம ஸ்க்ரூ டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதுவாகும். இந்த இது எனக்கு போயிட்டுருக்கு, இதை கழட்டி தான் சரி பண்ணணும். அதனால் இப்போ கையில் சுற்றுறதுக்கு உனக்கு சொல்லி கொடுக்குறேன். வரேன். இந்த டயர் போயிட்டுருக்கு, சுற்றலை. இப்போ பாபின் ஹோல்டர் வந்துட்டு நூல் வந்து இதுவாகலை, நல்லா சுற்றிட்டு இருந்துச்சு. இது லாக் ஆகலை பார், லாக் ஆகிறது போயிடுச்சு. லாக் ஆகிறது போயிடுச்சு. பரவாயில்ல, கையில் சுற்றிக்கலாம். கையில் சுற்றுறதுக்கு சொல்லித்தரேன். இதை எடுத்துடலாம். இது வந்து கழட்டி தான் சரி பண்ணணும். கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு பாபின் வந்து சுற்றலை, இதில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலை. இது ஏதோ இதுவாகிட்டுருக்கு, லாக் போயிட்டுருக்கு. இது பண்ணால் லாக் ஆகணும், அதுவும் ஆகலை. சரி, இப்போ கையிலே சுற்றலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். ஒரு இது மாதிரி எடுத்துக்கலாம். மிஷின் வாங்குறப்பவே இது மாதிரி ஸ்க்ரூ மாதிரி தருவாங்க. இந்த ஸ்க்ரூக்குள்ளே இதை எடுத்து இது போடு. இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போடு. கீழே வரக்கூடாது. இதை வந்து இப்படி மேலே வச்சு தான் போடணும், இப்படி கீழே பார்த்த மாதிரி போடக்கூடாது. சரியா, மேலே நூல் வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இது ஹோல் உள்ளே போடு. போட்டாச்சா? இப்போது இதை வந்து இதை சுற்றணும். மிஷினை வந்து ஃபஸ்ட்டு நல்லா சுற்றிக்கோ. இப்போ இந்த இதை வந்துட்டு இப்படி கார்னரில் வச்சுக்கணும். சரியா, நூலை வந்து ஒரு கையில் பிடிக்கணும். ஒரு கையில் நூல் பிடிச்சிட்டு ஒரு கையில் இது இப்படி கார்னரில் வச்சுட்டு நம்ம சுற்றணும். இப்போ சுற்றி காமிக்கிறியா? இது மாதிரி தான் நூலை கையில் பிடிக்கிறப்போ கேர்ஃபுல்லாக பிடிக்கணும். அது அறுத்துக்க கூட சான்ஸ் இருக்குது. அது என்ன அது இது இப்படி வச்சுக்கோ. நீ பிடி, இதை ஒரு கையில் பிடி. நூலை வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கோ, இல்லைனா ஒரு பென்சில் மாதிரி வச்சு இப்படி பிடிச்சிக்கோ. ஒரு கையில் பிடி. நூலை வந்து கையில் வச்சு ஃபாஸ்ட்டாக இருக்கிறப்போ அப்படியே அறுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்றதுனால சொல்கிறேன், இப்படி பிடிச்சிக்கோன்ட்டு. இப்படி பிடிச்சிக்கோடா, பென்சிலை டைட்டாக பிடிச்சிக்கோ, ஏன்னா கீழே விழுந்துடாது. நூல் வந்து இப்படி கேப்பில் வரட்டும், இப்படி பிடி. சரி, சும்மா உனக்கு எப்படி கம்ஃபர்ட்டாக. இப்போ சுற்று, டைட்டாக பிடிச்சிக்கோ. இதில் சுற்றக்கூடாது. சரியா? இரு, நான் பிடிக்கிறேன். நீ கடல் பண்ணு. பொண்ணு பண்ணு. என்னாச்சு? ரிவர்ஸில் போய் அவரோட சுற்றி காமிக்கிட்டா? வேணாம், சுற்றி காமிக்கிறோடைய. இங்கே வா, நான் சுற்றி காமிக்கிறேன். ஒரு வழி ஆக்கியாச்சு இந்த பாபினை. நீ எப்போவுமே பாபின்ல வந்துட்டு நூல் சுற்றுறப்போ 2 சுற்று கையிலையும் சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த நூல் வந்து இப்படி கீழே பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, மேலே பார்த்த மாதிரி இருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டு இங்கே இப்படி கார்னரில் வைக்கணும், அப்போ தான் சுத்தம். இப்படி வச்சா அவ்வளோவா சுத்தாது, இப்படி வைக்கணும். இப்போது நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ கார்னரில் வச்சு அப்படியே சுற்றுறேன்.
இப்படி சுற்றுறப்போ கை வந்து ஒரு டைம் ஃபாஸ்ட்டாக அறுத்துக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொன்னேன் இப்படி பென்சில் வச்சு பிடிச்சிக்கோ அப்படின்ட்டு. என்ன நூல் வந்து கரெக்டாக அந்த பாடியிலே சுற்றணும். இது மாதிரி வச்சு அழுத்தணும். இது லைட்டாக இப்போ கொஞ்சம் அழுத்தணும். சரியா? அழுத்தணுமானா அது மாதிரி சுற்றும். இது மாதிரி பென்சிலில் பிடிச்சிட்டோம்னா நம்ம கை கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ சப்போஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா சைடில் சுற்றிக்கிச்சு பார். விட்டுட்டோன்னா அப்படி சைடில் சுற்றிப்போம். அப்படியே கேர்ஃபுல்லாக கரெக்டாக அந்த பாபினையே நம்ம வந்து பார்த்துட்டு சுற்றணும். சப்போஸ் நான் அங்கே இங்கே பார்த்தோம்னா அந்த அப்படி இப்படி போய் சுற்றிப்போம். கரெக்டாக இந்த பாபினையே பார்த்து சுற்றணும். நூல் லூஸாக இருந்தால் கூட அங்கங்கே போயிட்டு சுற்றிப்போம். நூலும் கொஞ்சம் டைட்டாகவும் இருக்கணும். என்ன நூல் லூஸாக இருக்குது, எவ்வளோ நூல் லூஸாக விட்டுருக்கேன் அதான் அப்படி சுற்றுது. இப்போ டைட்டாக வச்சுக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு வராது. நீ மெதுவாக சுற்றுனியானா கையிலேயே பிடிச்சிக்கலாம். சப்போஸ் நீ ஃபாஸ்ட்டாக சுற்றுற மாதிரி இருந்தியானா கை அறுத்துக்கும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ நான் கையிலே பிடிச்சிக்கிறேன், எதுவும் ஆகலை பார்த்தியா? கையிலே பிடிச்சிக்கிட்டேன். சப்போஸ் நம்ம ஃபாஸ்ட்டாக சுற்றுறோம் அப்படின்னா ஒரு சில டைம் கை அறுத்துக்கும். அதுக்காக தான் பென்சில் பிடிச்சிக்க சொன்னேன். இப்போ நீ சுற்றி காமிக்கிறியா? வேறு காப்பின்னு எடுக்கிறேன். இப்போ இது எடுத்துக்கோ, ஸ்க்ரூவில் மாட்டிக்கோ. நூல் எங்கே இருக்குன்னு பாரு கேர்ஃபுல்லாக. மேலே பார்த்தா மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பெடல் பண்ணு. கையிலே மெதுவாக பிடிச்சிக்கோ. மெதுவாக தைக்கிறதா இருந்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் கை அறுத்துக்கும். அதுக்காக தான் நான் பென்சிலை வச்சுக்க சொன்னேன். இது பண்ணு. வச்சுட்டு நல்லா பெடல் பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்துக்கோ. ரிவர்ஸுக்கு போகாம கற்றுக்கும். நீ தைக்கிறப்போ ரிவர்ஸ் போச்சுன்னா ஊசி உடஞ்சிரும். என்ன தைக்க ஃபாஸ்ட்டாக. நீ மிஷின் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னு சொன்னப்போ தான் நான் போனேன். உனக்கு என்னடானா ரிவர்ஸே போயிட்டுருக்கு. இப்போ மாரி காலில் நூலை ஒரு கையில் பிடிச்சிக்கணும். மெதுவாக அழுத்து. நூலை வந்து இப்படி கிட்ட பிடிச்சிக்கோ. அப்போ தான் உனக்கு ஈஸியாக இருக்கும். மெதுவாக கை வச்சு அறுத்துக்கு போதும். இதாக போதும். சைடில் வை. அப்போ தான் நல்லா சுற்றும். கையை வந்து இப்படி சைடில் வச்சுக்கோன்றேன். இப்படி சைடாக வச்சுக்கினேன்னா சுற்றும் நல்லா. நூலை வந்து கிட்ட பிடிச்சிக்கோ. அப்போ தான் அந்த சைடு இந்த சைடு சுற்றாது. மெதுவாக ஆட்டம் அப்படி தான் ஆகும் ஃபஸ்ட்டு. கிட்ட பிடிச்சிக்கோ நூலை. அப்போ தான் சைடில் சுற்றாது. இதையும் கிட்ட வச்சுக்கோ. இப்படி சைடாக வை. சைடு எடுத்துட்டு வா. அழுத்திப்பிடி. அழுத்துப்பிடி. சூப்பர். வெரி குட். கை அறுத்துக்க போகுது. அதுக்கு நூல் வலிக்குதா? இங்கே சூடாகுதா? பத்திரம் ஒரு டைம் கை அறுத்துக்கும். அதுக்காக தான் சொன்னேன். சூப்பர் டி. வெரி குட். நைஸ். இப்போ எப்படி நூல் சுற்றுறதுன்னு கற்றுக்கிட்டியா பாபின்ல? இப்போ பாபின் விண்டர் சைடு இல்லாதனால நம்ம அதை யூஸ் பண்ணோம். நீ புது மிஷின் வாங்குறப்போ உனக்கு பாபின் விண்டர் ஆகும். இப்போ கட் பண்ணிவிடு. கட் பண்ணிவிட்டு அந்த இது எங்கே, இது பேர் என்ன பேர் சொன்னேன்? இப்படி எடுத்துட்டு வா. பாபி. சூப்பர். இது பேர் கேஸ். இது ரெண்டும் சேர்த்து பாபின் கேஸ். ஓகேவா? இப்போது இதுக்குள்ளே இதை இன்சர்ட் பண்ணணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போது இந்த நூல் ஒன்று எடுத்துக்கோ. நல்லா கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோ. என்ன இப்போது இதுக்குள்ளே இந்த நூலை பார்த்தீங்கன்னா நான் கையில் பிடிச்சிருக்கேன் பாருங்க. இது மாதிரி கையில் பிடிச்சிக்கணும். சரியா? கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோ. நான் வச்சுருக்கேன் பாரு. இது மாதிரி வச்சுட்டு இதுக்குள்ளே இது உள்ளே வந்து ஒரு இது மாதிரி இருக்கும், கம்பி மாதிரி. அதுக்குள்ளே வச்சிடணும். கரெக்டாக நம்ம வந்து இங்கே ஒரு நீட்டாக இருக்குது இல்லையா, அந்த சைடில் வந்துட்டு நம்ம இந்த கையில் பிடிச்சி வச்சுருக்க த்ரெட்டை வந்து இதுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே இப்படி படுக்க வச்சுட்டு அப்படியே உள்ளே இப்படி எடுத்துட்டோன்னா இது உள்ளே வந்து மாட்டிக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன போட்டு காமிக்கிறியா?
போட்டுக்காம எப்படி இருக்குது கிளாஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கா போர் அடிக்கடி? இன்ட்ரெஸ்டாக இருக்கு. துணி தைக்கிறப்பெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும், கற்றுக்கணும். ஆனால் நீ பரவாயில்ல நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்குற. இப்போ நூல் வெளியே எடுத்துட்டல, கையில் இப்படி எடுத்துட்டோம். கையில் சூப்பர், கையில் இது மாதிரி பிடிச்சிட்டு இப்போ அதை எடுத்துக்கோ. அதுக்குள்ளே சூப்பர், நைஸ். அவ்வளோதான். இப்போது இதுக்குள்ளே போடணும். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ உள்ளே போடுறப்போ நூலெல்லாம் இதுக்குள்ளே வச்சுட்டு அது இருக்குது கரெக்டு. இப்போ இப்படி எடுத்துகிட்டு வரணும். இங்கே இது கேப் இருக்குல்ல, அப்படி வச்சுட்டு மேலே வச்சுட்டு இந்த இது செவ்வாறு 20 நிமிஷம். இப்போ இதுக்குள்ளே இப்படி வச்சுக்கினா போதும். நூலை வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுக்கினா போதும். இப்போ வந்து நம்ம உள்ளே அங்கே கீழே வந்து வைக்கணும். அது காமிக்கிறேன். வந்து கீழே உட்காந்துக்கோ. இங்கே வா, இங்கே வா. தெரியுதா தெரியுதா? இதோ இங்கே ஒரு கம்பி, இதில் இருட்டாக இருக்குது. இங்கே ஒரு கம்பி தெரியுதா? இப்போ அந்த கம்பிக்குள்ளே வந்து இதை விடணும். இதை வைக்கணும், ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி அழுத்தினா டொக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். கேட்டுச்சுன்னா நீ பண்ணது கரெக்டுன்னு அர்த்தம். அந்த சவுண்டு கேட்கலன்னா நீ தப்பாக போட்டிருக்கேன்னு அர்த்தம். சரியா? இப்போ நீ எடுத்து போடுறியா? எடுக்கிறப்போ இந்த இது லிவர் மாதிரி இருக்கும். இது பிடிச்சி இழுத்தோன்னா வந்துடும். இப்போ நீ போடு. எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். போட்டிங்களா? போடு, போயிடுவேன். திருப்பு. போடுறப்பவே கரெக்டாக வச்சுக்கிறோம். அப்படியே வச்சுக்க கூடாதுடா. எப்படி வைக்கணும்? வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும் கரெக்டாக. அதோ இப்படி இருக்கு பார், இந்த பொசிஷன் பார்த்துக்கோ. இப்படி இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இது கீழே இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். தெரியுதா? இந்த இது வந்து இந்த லிவர் வந்து இது மாதிரி இருக்கணும், இப்படி இருக்கணும். நீ வந்து கீழே வந்துச்சு. நீ ஃபஸ்ட்டு போடுறப்ப எப்படி போட்ட? இந்த இது வந்து இப்படி இப்படி கீழே இருக்க மாதிரி பார்த்துட்ட. அப்படி கிடையாது, இப்படி கரெக்டாக சென்டராக இருக்கணும். சரியா? இப்போ ஹோல்குள்ளே விடலாம். ஓகேயா? சவுண்டு கேட்குதா? இப்போ போடு, கரெக்டாக போடணும். எடுத்து போடு. நான் ஒரு கையில் இது வச்சுக்கிட்டே போடுறேன், வீடியோ எடுத்துக்கிட்டே போடுறேன். சூப்பர். அவ்வளோதான். இப்போது மேலே எப்படி த்ரெட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். டொக்குன்னு சவுண்ட் வந்தால் தான் நீ போடுறது கரெக்டு தான். இப்போ நீடலில் வந்து எப்படி ஊசி கோக்கணும்னு தெரியும்ல, கோர்த்து எடுத்துகிட்டு வா. ஊசியில் கோரு. இப்போ ஊசியெல்லாம் நம்ம எடுத்துட்டோம்ல, நீ பெடல் பண்ண போகிறேன்ட்டு. இப்போ ஊசி ஃபிக்ஸ் பண்ணணும்ல, ஊசியெல்லாம் எடுத்துட்டோம்ல. இந்த ஊசி போடணும். ஊசி வந்து எப்படி போடணும், இங்கே எப்படி போடணும்னு சொல்கிறேன் இரு. இந்த இது இருக்குல்ல, கீழே அந்த ஹோல் இருக்குல்ல, அது வந்து ஒன்று இப்படி இருக்கணும். நீ இப்படி ஸ்ட்ரைட்டாக நம்மளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸ்ட்ரைட்டாக நம்மளை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கணும். சரியா? ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அப்படி ரைட் சைடு அது மாதிரி பார்த்தா நேராக வச்சு போடக்கூடாது. சரியா? இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இப்படிதான் போடு. தெரியாமல் ஏதோ ஒன்று ஊசி போடுறேன்னு அந்த ஹோல் வந்து இந்த நம்மளை பார்த்த மாதிரி, இப்படி நம்மளை பார்த்த மாதிரி போடக்கூடாது. தெரியுதா? இது கேமராவில் காமிச்சிடலாம். அந்த ஹோல் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது, இப்படி திருப்பணும், இப்படி வைக்கணும். தெரியல அந்த அளவுக்கு கேமராலாம் நினைக்கிறேன். இப்படி ஹோல் வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கக்கூடாது, லெஃப்ட் சைடு அது மாதிரி பார்த்தா மாதிரி இருக்கணும். அதுதான் பார்த்துட்டு கரெக்டாக அந்த ஹோலில் வச்சுட்டு உள்ளே வச்சுட்டே கரெக்டாக இரு. இப்படி இங்கே அப்படி சப்போஸ் நீ எப்போது நீடில் மிஷினில் இருந்து எடுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு நீடில் எப்படி இருக்குன்னு பாருட்டா, லூஸ் பண்ணிடா ஸ்க்ரூவை. நீடில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பாரு. அதே மாதிரி தான் போடுறப்பவும் போடணும். நீடில் போடுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக இந்த ஹோல் உள்ளே வச்சுக்கோ. ஹோல் உள்ளே வச்சுட்டு எடுத்துட்டோம். மேலே நேராக பார்க்கக்கூடாது, ஹோலு இப்படி சைடில் பார்க்கணும். இப்போ டைட் பண்ணு.
ம் நல்லா டைட் பண்ணு. இப்போ கோர் ஊசி நூல் கோர். இப்போது நூல் கோத்தாச்சு இல்லையா? இப்போ இந்த த்ரெட்டை கையில் பிடிச்சிக்கோ. ஒரு கையில் இந்த கையை எடுத்து பேலன்ஸ் வீலில் வை. இப்போ பேலன்ஸ் வீலில் வச்சுக்கோ. இப்போ அப்படியே இப்படியே திருப்பு. அப்படியே நூல் அப்படியே லூஸ் விடு. கொஞ்சம் கொஞ்சமாக நூல் லூஸ் விட்டு கீழே இருக்கிற நூல் விடு. அப்போ இப்படி அப்படியே தூக்கு. இப்படியே பண்ணு. இப்படி ரொட்டேட் பண்ணிக்கினே இரு. ரொட்டேட் பண்ண மெதுவாக ரொட்டேட் பண்ணணும். மெதுவாக. எடு. வந்துச்சு பார்த்தியா நூல்? அவ்வளோதான். எடுத்துறனால அவ்வளோதான், நூல் வந்துச்சு. இப்போது நூலை வந்து கை வச்சு எடுத்துட்டு அப்படியே பேக்கில் வச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸி. இப்போ இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணுறியா? கீழே இருக்கிறத எடுத்துரு. கீழே இருக்கிற பாப்பினை எடு. கை வச்சு எடு. கை வச்சு அந்த லிவர் மாதிரி இருக்குது சொன்னால அதுலேருந்து தூக்கி எடு. நீடில் வந்து உள்ளே இருந்து தானே எடுக்க முடியாதுடா. இங்கே பாரு, நீடில் வந்து உள்ளே இருக்குது. மேலே தூக்கணும். மேலே தூக்குனா தான் எடுக்க முடியும். என்ன நீடில் மேலே தூக்கிட்டு எடு. அந்த லிவரை பிடிச்சி இழுத்து ஏன்னா வந்துடும். எடு எடு எடு. இப்போது இந்த மேலே இருக்கிற ஊசியில் கோத்து இருக்கிற இல்லையா, அந்த நூலும் உள்ளே போது பாரு. அதை எடுத்து மேலே விட்டுக்கோ. இப்போ எடுத்துரு. இப்போ உள்ளே போடு. இப்போ உள்ளே போட்டு எப்படி போகிற? பரவாயில்ல, சூப்பராக கற்றுக்குறேன். குட். அந்த டொக்குன்னு சவுண்டு வரணும். அப்போ தான் நீ போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். சவுண்டே வரல. அது ஒன்று போயிடுச்சு. ஸ்னாப்பு லூஸாக இருக்கும். எடுத்து போடு. நல்லா எப்படி ஃபஸ்ட்டு சொன்னோம் அதே மாதிரி வச்சு போடு. தெரிலன்னா உட்காந்து கூட போடு ஃபஸ்ட்டு. இப்போ சவுண்ட் வந்துச்சா? இப்போ எடு. இந்த நூலை பிடிச்சிக்கோ. ஒரு கையில் பேலன்ஸ் வீலில் ஒரு கை பிடிச்சிக்கோ. நூலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விடு. நூலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் வரணும். டைட்டாக பிடிச்சிக்க கூடாது. லூஸ் விடுறா. நூலை விடு. நீ ஏன் கை எடுத்துகிட்டு போகிற? அப்போ நூல் சின்னதாக இருந்தால் இழுத்துக்கோ. நூல் கொஞ்சம் வந்து அதுலேருந்து இழுத்துக்கோ. நூல் சின்னதாக இருந்துச்சுன்னா. நீ வந்து ஊசியிலேருந்தே நூல் அப்படி இழுக்குதுன்னா ஊசி உடஞ்சிரும். இங்கேருந்து இழுக்கணும். இங்கேருந்து இழுத்துட்டு அப்புறமா இப்படி இழுத்துக்கோ. இப்போ கூட கையில் பிடிச்சிக்கோ. நூல் இப்போ எடு. பேலன்ஸ் வீலை கொஞ்சம் தள்ளு. கொஞ்சம் கொஞ்சம் நூலை லூஸ் விட்டு எடு. லூஸ் விட்டு எடு. எடு நூலை எடு. பிடிச்சிக்கோ நூலை. எடு. எடுடி. கொஞ்சம் சுத்துடி. மெதுவாக சுத்து. எடு. நூல் வருதா? நீ சுத்துமா. பிடிச்சிக்கோ. இது நூல் விடக்கூடாது. விட்டியன்னா போயிடும் உள்ள. ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கணும். போயிடுச்சு. சுத்த மாட்டீங்க. சுத்துது. நான் எடு. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு எடுடா. கொஞ்சம் விட்டு எடு. பேலன்ஸ் வீலில் சுற்று. மேலே இழுக்கணும். எடு. அது வந்துச்சு பாரு. மேலே இப்படி இழுக்கணும். சரியா? இழுத்தா வரணும். இப்போ வந்து பாரு. பயப்படக்கூடாது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு இழுக்கணும். இப்போ இன்னொரு வாட்டி போட்டால் தான் உனக்கு ப்ராக்டிஸ் ஆகும். கீழே இருக்கிற பாபினை எடுத்துட்டு திரும்பவும் போட்டு திரும்பவும் நூல் எடுத்துப்பார். 2-3 வாட்டி போட்டால் தான் அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஒரு வாட்டிலே வரல. கீழே உட்காந்து போடுறியா? போடு. ஒரு கையில் பிடிச்சிக்கணும்ல. இதையும் இழுக்கணும். சரியா? இதை இழுத்தா தான் கீழே இருக்கிறது மேலே வரும். இதை இழுக்காத. அப்படியே சும்மா பிடிச்சிருந்தேன்னா அது கீழே ஏதாவது ஊசி போய் மாட்டிக்குமே கண்டி நூல் வராது. இப்போது கீழே இருக்கிற நூலை அப்படியே கை வச்சு இழுத்துட்டு இந்த வந்து அப்படியே பேக்கில் விட்டுக்கணும். இந்த 2 நூலையும் எடுத்துட்டு இந்த சைடு பேக் சைடு அனுப்பிடணும். சரியா? பேக் சைடு அனுப்பிச்சிட்டு இப்போது தைக்கணும். இப்போ தைக்கலாமா? இதை ஒரு துணி எடுத்துக்கோ. இந்த துணி எடுத்துக்கோ. சும்மா வேஸ்ட்டு தான்.
இந்த சும்மா நீட்டாக ஒரு தையல் போடு. இப்போது இதை வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுட்டரை கீழே இறக்கணும். ஸோ இது வந்து எதுக்காக ப்ரெஷர் ஃபுட்டரை தூக்குறோன்னா கிளாத்தை வந்து கீழே வைக்கிறதுக்காக ப்ரெஷர் ஃபுட்டரை நம்ம தூக்குறோம். இப்போ இது இறக்குனா தான் நம்மளால் தையல் போட முடியும். இறக்கு. இப்போது இது பேலன்ஸ் வீலை இது ரொட்டேட் பண்ணிவிட்டு பெடல் பண்ணு. ரிவர்ஸ் போகக்கூடாது. ரிவர்ஸ் போகுது. ரிவர்ஸ் போச்சுன்னா நூல் அறுத்துக்கும். அப்புறம் நூலில் ஊசியில் நூல் கொறுக்கிறதுக்கே உனக்கு பாதி நேரம் போயிடும். ரிவர்ஸ் வராமல் இருக்கணும். கான்சென்ட்ரேட் பண்ணணும். அது வேறு போகுது. மெதுவாக 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 மெதுவாகவும் தைப்பேன். நீ ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக. ஸ்லோவாக அப்படியே துணியை விட்டுட்டா இருக்குமா நூல் அறுத்துக்கிச்சு. பின்ன நீ ரிவர்ஸ் விட்டியன்னா அவங்கள அறுத்துக்கிச்சு. அவ்வளோதான். ரிவர்ஸ் போனாவே அறுத்துக்கும். ரிவர்ஸ் போனாவே அறுத்துக்கும். சரியா? இப்போ வந்து இது எடுத்துரு. இவ்வளோ பெரிய துணியில் விட்டு துணி வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நூல் பாரு எப்படி துணி எடுப்ப. ஊசியை மேலே தூக்கு. ஊசியை மேலே தூக்குடா. மேலே தூக்குனா அந்த இது பேலன்ஸ் வீலை ரொட்டேட் பண்ணால் மேலே தூக்கும். இப்போ எடு. இப்போ வந்துடும். இப்போ கீழே இருக்கிற பாபின் நூலோட இருக்குது. அதை கட் பண்ணிவிடு. சிசர் எடுத்து கட் பண்ணு. இப்போது நூல் கோடு. ரிவர்ஸ் போனாவே அடிக்கடிக்கு நூல் அறுத்துக்கிட்டே இருக்கும். அதை கவுத்துக்கிறதுக்கே உனக்கு டைம் சரியாக போயிடும். அதனால தான் ரிவர்ஸ் போகக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போதைக்கு மிஷினில் நூல் கோக்குறது, பாபினில் போகிறது எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்போ வந்து இப்போ ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். எப்படி வந்துருக்கு பாரு. தையலே ஒழுங்காக வரலை. மெதுவாக தைக்கணும். மடிச்சுப்போ சின்ன பீஸாக மடிச்சுட்டு. ப்ரெஷர் ஃபுட்டரு. சரி தை. ரிவர்ஸ் போச்சுன்னா நீ நூல் தான் கோத்துக்கினே இருக்கணும். தைக்க கற்றுக்க முடியாது அப்புறம் கிளாஸு. அதுக்கு தான் நல்லா பெடல் பண்ணிடின்னது. அங்கே பாரு நூல் வந்து லூஸ் வந்துச்சு இல்லை? போடு. இப்போ ரிவர்ஸ் வராமல் இது பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணும். ரிவர்ஸ் நூல் அறுத்துக்கிச்சா? பின்ன ரிவர்ஸ் போச்சுன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரிவர்ஸில் தான் போவோம். ரிவர்ஸ் வராமல் பார்க்கணும். நீ இதை தைக்கணும். இப்போ இனிமேல் தைச்சிட்டு ரிவர்ஸ் போகிறதப்போ சொல்லுன்னு.